ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட 2 நாட்கள் நம்மளை சரி பண்ணக்கூடிய நாட்களா இருந்தது. ஆமென். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நாளுக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி 2 நாட்கள் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டோம். 2 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்க பண்ணினார். நம்ம எதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைச்சோமோ அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது என்பதை நேற்று 2 நாட்கள் நமக்கு கர்த்தர் என்ன செய்தார், நம்மளோடு கூட பேசினார். இந்த நாட்களில் கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3 அதனுடைய 5. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே எப்படி சொல்லுங்க, உங்களுக்கா உனக்கா? உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவ நல்லா கவனிக்கணும். உனக்கு என்கிற வார்த்தை வரும் பொழுது ஒரு கூட்டத்தை அது மட்டும் பிடிக்கவில்லை, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான வார்த்தையாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில வெறும் ஞானஸ்தானத்தோடு கூட தங்கள் வாழ்க்கையில அது ஒரு பெரிய பொக்கிஷமா என்ன செய்து விட்டார்கள், நினைத்துட்டாங்க. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ராஜ்யத்திற்குள்ள பிரவேசித்து விடலாம் என்று நினைத்து கொண்டுட்டாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் மட்டுமல்ல ஆவியினாலும் ஒருவன் என்ன செய்வது, பிறக்க வேண்டும். இந்த ஆவியில் பிறக்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான தருணம். இந்த ஆவியில பிறப்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது என்பது எதை பெற்றுக்கொள்ளுகிற, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். நம்ம நோட்டீஸ்ல போட்டிருக்கிற வசனத்தின்படி ஆவியில அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்தவன்னு ஊழியம் செய்ய முடியாது. அவன் ஆவியில அனலாக இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த ஆவி எல்லாத்துக்குள்ள இருக்கிறது. இந்த அனல் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் அதை புரிய வைப்பதற்காக இந்த வசனங்களை எடுத்துக்கொள்கிறேன். இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம் 10வது வசனம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கதவு அடைக்கப்பட்டது. இதுல 10 கன்னிகைகள் இருந்தார்கள். இந்த 10 கன்னிகையில 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா 10 பேரும் சபைக்கு போனவர்கள் தான், வேற எந்த மாற்றமும் இல்லை. இந்த 10 பேரும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா தான் இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனா 8வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. கடைசி நாட்களில மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறது பரிசுத்த ஆவியார் சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி நாள், எது கடைசி நாள்? இதுதான் நம்முடைய ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள். இந்த கடைசி நாளில நம்ம யாருடைய காலத்துல இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்துல நம்ம இருக்கும் பொழுது அவருடைய நடத்துதலின்படி நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த மனுஷன் பெற்றுக்கொண்டானோ அந்த மனுஷன் தான் எண்ணெய் உள்ள 5 கன்னிகைகளை குறிக்கிறது. ஆமென். எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு தன்மை. இந்த எண்ணெய் 10 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 10 பேர்ல 5 பேருக்குள்ளதான் எண்ணெய் இருந்திருக்கிறது, அபிஷேகம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்திற்கு போவது.
பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகணும்னு முடிவெடுத்தா நம்முடைய வாழ்க்கையில இந்த வெறும் ஞானஸ்தானம் மட்டும் போதாது, ஆவியினால நம்ம பிறக்க வேண்டும். ஆமென். இததான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். இததான் இயேசுவும் லூக்கா 12:49 என்ன செய்தார்? அவர் விரும்பினார். பூமியில நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னது இந்த அக்கினியை தான், இந்த அபிஷேகத்தை தான், இந்த ஆவியானவர் தான் இயேசு அந்த இடத்துல விரும்பி இருக்கிறார். இவர் விரும்பினது எங்கு நிறைவேறினது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறினது. ஆமென். இதற்கு பிறகுதான் மாமிசமான யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இன்றைக்கு அவர் ஆர்வத்தோடு ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஆதியில ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாட பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. இவர் அசைவாட தொடங்க பூமி எல்லாம் ஒழுங்கானதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு மனிதனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஒரு சபைக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். அவர் ஏன் ஒரு சபைக்குள்ள அசைவாட விரும்புகிறார்? இந்த சபையை ஒழுங்குபடுத்த. ஏன் இந்த சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அசைவாட விரும்புகிறார் என்றால் நம்மளை சீர்படுத்த. ஏன் அசைவாட விரும்புகிறார்? நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த. ஏன் அசைவாடுகிறார்? நம்ம யார் அவரை விரும்புகிறார்களோ அவருக்குள்ள தன் ஆவியை ஊற்ற. யார் விரும்புகிறார்களோ, பரலோகத்துக்கு போக யார் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்களை ஆயத்தப்படுத்ததான் என் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி எந்த மனுஷன் நடக்கிறானோ அந்த மனிதனை தேவன் வருகிற நாட்களிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்தி நிறுத்துவார். இதற்கு தான் ஒரு ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த ஆவியானவருடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகள் இந்த பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வந்தாதான் அவனுக்குள்ள கிறிஸ்து உருவாக முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்தாதான் அவன் ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். இவ்வளோ வேலைகளை செய்யக்கூடியவரை வெளியில நிறுத்திவிட்டு அவரை உள்ள அனுமதிக்காமல் தேவனே எனக்கு புதிய கிருபையை தாரும் என்று கேட்டாலோ இல்லை யாரிடத்திலேயாவது போய் ஜெபம் பண்ணி கொண்டாலோ இவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இந்த ஆவியானவரை நீங்கள் சரியாக பற்றி கொண்டீர்களானால் அவர் உங்களை சரியாக நடத்துவார், உங்களை விழாமல் நடத்துவார், உங்களுடைய காரியங்களை முன்னாடியே அறிவிப்பார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் ஏக்க பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இது எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிந்த சத்தியம்தான். ஆமென். தெரிந்த சத்தியமாக இருந்தாலும் இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆமென். நாளுக்கு நாள் நம்மளை அனலாக்கி கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை நமக்குள்ள என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பெருக்கி கொள்ள வேண்டும். அது நமக்குள்ள வர்த்திக்க பண்ண வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. ஆவியில அனலாக இருங்கள் என்றால் எப்பொழுதும் நம்முடைய ஆவி ஸ்ட்ராங்கா அனாய்டிங்கோடு இருக்கணும். ஆமென். எந்த நேரத்துல நம்முடைய வீட்டுக்குள்ள பிசாசு கிரியைகளை நடப்பிப்பான் என்று தெரியாது. எந்த நேரத்துல வியாதிகளை நமக்குள்ள போடுவான் என்று தெரியாது. எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள கலகத்தை உண்டாக்குவான் என்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்துல நம்முடைய ஆவி அனலாக இருந்தால் அந்த சாத்தானுடைய திட்டத்தை நம்ம ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நம்முடைய ஆவி அனலாக இருந்தால் ஒரு வசனத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த வசனத்தின் வழி அந்த கிரியைகள் அந்த இடத்துல நடக்கும். ஆமென். ஆனால் நம்முடைய ஆவி அனலாக இல்லாமல் நம்ம சோர்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது சத்துரு நம்ம மேல கதைகளை விதைக்கதான் செய்வார்.
நம்முடைய வேதனைகளை அதிகரிக்க தான் செய்வான். அதனால நம்ம வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக எழும்ப விரும்புகிறவர்களே, தேவனுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்களே, உங்களுடைய பலத்தினால் அதை செய்ய முடியாது. உங்களுக்குடைய இருக்கக்கூடிய ஞானத்தினால் அதை செயல்படுத்த முடியாது. உங்க பைபிள் நாலேஜால கூட அதை செயல்படுத்த முடியாது. அந்த பைபிளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களை, மிக கடினமான காரியத்தை லேசாக நம்மளால செய்ய வைக்கக்கூடிய அந்த பவர் அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆமென். இந்த அபிஷேகத்தை சாதாரண மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது, விரும்புகிற மனிதனால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் வேண்டும் என்றால், இந்த அபிஷேகத்தை நீங்க தந்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்தால நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஆமென், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, கன் கிடையாது. ஆனா அதுல ஸ்பெஷல் ஆபீசர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இன்னைக்கு விஐபிக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. விஐபி அந்த கன் எனக்கு வேணும் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது, நான் இந்த என்னுடைய பாதுகாப்புக்காக நான் என்ன செய்கிறேன், எனக்கு இந்த கன் எனக்கு வேண்டும், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க, எனக்கு உயிருக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய நாலேஜால என் கூட இருக்கக்கூடிய பாதுகாவலரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது, என்னால அந்த எதிராளிகளை ஜெயிக்க முடியாது, எப்போ யார் என்கிட்ட என்னுடைய ஜீவனை எடுப்பாங்கன்னு தெரியாது, அதனால எனக்கு ஒரு கன் வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. இதே போல அபிஷேகம் என்பது சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இந்த அபிஷேகத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த அபிஷேகம் கனத்திற்குரிய ஒரு காரியம். இந்த அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொண்டா, இந்த அபிஷேகத்தை வைத்து நம்ம என்ன செய்வோம், முதலாவது நம்மளை பாதுகாப்போம். ஓகே. ஆனா அந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் அனலாயிடுச்சுன்னா, இந்த அபிஷேகத்தை நம்ம மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு மக்களுக்காக நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், அனல் பட ஆரம்பிக்கும், அனல் ஊட்டிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தாம வச்சுட்டீங்கன்னா, இது அப்படியே தூசி படிந்த ஒரு டவல் மாதிரி, ஒரு மேட்டு மாதிரி இந்த அபிஷேகம் செயல்படாம இருந்து விடும். ஆனா இந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகாது. அது அனல் இல்லாமல் குளிராக இருந்து விட்டால் அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஆமென். அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியிலே எப்பொழுதும் அனலாக இருங்கள். இந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு அவர்கள் அந்த ஆயத்தமாக்கப்பட்ட பகுதிக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆனா 5 பேரால என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியாமல் கைவிடப்பட்டார்கள். இதை எதை குறிக்கிறது? 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நிறைய காரியங்கள் இருந்தாலும் பரலோகத்திற்கு ஆயத்தமாவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு ஆசீர்வாதிக்கப்பட முக்கியமான நபர் யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு விட்டால் இவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்குள்ள கொடுக்க நம்மளை ஆயத்தப்படுத்துவார். முதலாவது நீ ஆயத்தப்படு, அதன் பிறகு உன்னோடு கூடி நபர்களை நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலனாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதுல ஆயத்தப்பட வேண்டும்? அபிஷேகத்துல ஸ்ட்ராங்காக மாறணும். இந்த அபிஷேகத்துல நீங்க ஸ்ட்ராங்காக நீங்க மாறல அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக பிசாசு என்ன செய்வான், திரும்ப நினைப்பான். ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு பிசாசின் பிடியில பாதிக்கப்பட்ட ஜனத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசு நீங்க ஜெபிக்கிற உங்களை தாக்குவதற்கு அவன் முற்படுவான். இவன் தாக்கும் பொழுது அவன் தாக்குதலில நீங்க விழாம இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு கேடகமா இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் தான் உங்களை சத்துருவிடத்திலிருந்து பாதுகாக்கும். இந்த அபிஷேகம் தான் மந்திரவாதிகள் செய்கிற மாந்திரிகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த அபிஷேகம் தான் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த அபிஷேகம் நுகத்தை என்ன செய்யும், முறிக்கும். ஆமென். இப்ப இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எதற்குன்னா, இதெல்லாம் எதுக்கு கொடுத்தேன்னா,
இந்த அபிஷேகத்திற்கு நீங்கள் கனத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா இந்த அபிஷேகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும். இந்த அபிஷேகம் தானே அப்படின்னு அசால்ட்டா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த அபிஷேகத்துக்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க. அன்னைக்கு அவங்க எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 120 பேர். 10 நாளா? 10 நாள் சொல்றவங்க கறந்து தூக்குங்க. குழப்பமா இருக்குதா? 50 நாள், 4 வருஷம் காத்திருந்தாங்களா? ஏசப்பா ஏசப்பா வந்து 40 நாள்ல போயிட்டாருமா மேல. ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு 40 நாள்ல என்ன செஞ்சுட்டாரு? தரிசனமாய் போயிட்டாரு. சொல்லி போன கொஞ்சம் நாள் 10 நாள் நடந்துருச்சு. சரி, இவங்க காத்திருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்திற்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து காத்திருந்தாங்க. ரொம்ப கவனம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு என்ன கொடுத்தாங்க? முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். முக்கியத்துவத்தை கொடுத்ததுனாலதான் 120 பேரையும் ஒருத்தர் கூட என்ன செய்யல, மிஸ்ஸே ஆகல. நமக்கு தெரிஞ்சது 120 பேர் தான். வெளியில வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெற்றுக்கொண்டுட்டு போய் தான் நிறைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்திற்கு ஒரு தேடல் நமக்குள்ள வேண்டும். ஆமென். இந்த அபிஷேகம் எனக்கு எங்க இருக்கிறது? எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்க இருக்கிறது? ஏன் இது எந்த அளவுல இருக்கிறது? ஏன் இது எனக்குள்ள வளரல? ஏன் இந்த அபிஷேகம் எனக்குள்ள செயல்படல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இந்த அபிஷேகத்தை அபிஷேக கூட்டத்துல மட்டும் வந்து அனல் மூட்டி கொள்வதற்காக ஆண்டவர்கள் கொடுக்கவில்லை. எப்பொழுதுமே இந்த அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அனலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இந்த அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த அபிஷேகத்தை நான் இழந்து விடுவேனோ, இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்காதோ, இது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் அந்த அபிஷேகத்துக்கு பின்னாக ஓடினதை நமக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:1. கர்த்தர் எலியாவை சுழற் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். 2 பேரும் போறாங்க. எங்க போனாலும் எலியாவும் எலிசாவும் ஆமென் ஒரே இடத்துக்கு போகிறது வழக்கம். எலியா எங்கு போனாலும் அதற்கு உதவி செய்யக்கூடியவராக எலிசா என்ன செய்வார்? போய்கொண்டே இருந்தார். இந்த எலியா செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பழகினவர். எலியா செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவருக்குள்ள இருந்து அபிஷேகம் செயல்பட்டு தேசத்துல நடந்த ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்ததை அவர் பார்த்து பார்த்து வளர்ந்தவர். ஆமென். அவரால் உருவாக்கப்பட்ட நிலையில் இருந்தவர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எலியாவுடைய காலம் முடிய போகிறது. நல்ல கவனிக்கணும். இந்த எலியாவுடைய நாட்கள் முடிந்து கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் வந்த பிறகு இந்த எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். எலியா எலிசாவை நோக்கி 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். நல்ல கவனிக்கணும். இந்த இடத்துல எலியா இந்த நாளில எடுத்துக்கொள்ளப்பட போவது எலிசாவுக்கு நல்ல தெரியும். ஆனா இந்த இடத்துல நான் உம்மை அனுப்ப மாட்டேன் அப்படி சொல்லவில்லை, நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லுகிற அர்த்தம், என்னை விட்டு நீங்க தனியா உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் இவருக்குள்ள அந்த அங்கலாய்ப்பு? ஆமென். இந்த எலியாவினுடைய அபிஷேகத்தையும் எலியாவுடைய நாட்களில் நடந்த எல்லா அற்புதங்களையும் இதற்கு பிறகு இதை பார்க்காம நான் எப்படி வாழ்வேன்? நல்ல கவனிக்கணும். இந்த அபிஷேகத்தையே பார்த்து வந்தனா, இந்த மிராக்கள் எல்லாம் பார்த்து வந்தனா,
இவர் போயிட்டா எப்படி நான் என் வெறுமையா வாழ்வேன்? ஆமென். இவர் போயிட்டாருன்னா நான் எப்படியா வாழ்கிற வாழ்க்கை எனக்கு எதற்கு அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ள உருவாக ஆரம்பித்தது. இப்ப இவருடைய நோக்கம் என்ன? எலியா இவர்கிட்ட தேவன் இவரை விட்டு போறது பிரச்சனை அல்ல. எலியா போறதுக்குள்ள அந்த அபிஷேகத்தை நான் வாங்கிக்கிடணும். இதுதான் எலிசாவுடைய பிரதான நோக்கம். அப்போ இந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற நினைக்கிற எலிசாவுக்கு வரக்கூடிய அவமானங்களும் இவரை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி நீ வர வேண்டாம் என்று இவர் அவாய்ட் பண்ணக்கூடிய சூழலும் இந்த இடத்துல நிறைய நடக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என் நோக்கம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இதற்காக நான் எதையும் சகிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த எலியாவை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். 2:4 வாசிங்க. பின்பு எலியாவை நோக்கி, எலிசாவே இங்கே இரு. முதல்ல என்ன சொல்லுகிறார்? பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று சொல்லி இங்கே இருன்னு சொல்றாரு. ஆமென். ஆமா. 2வது, ஆண்டவரே அதெல்லாம் முடியாது, உங்க கூட தான் வருவேன்னு சொல்றாரு எலிசா. திரும்ப கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுகிறார்? நான் எரிகோ மட்டும் போக வேண்டும், இங்கே இருக்கிறார். அதுக்கும் அதே ஆன்சர் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நான் உண்மை விடுகிறதா இல்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துலையும் சொல்லுகிறார். 2:6 வாசிங்க. நீங்க இரு, கர்த்தரினை யோர்தானுக்கு அனுப்புகிறார். அதற்கு அவன் 3 தடவை எலிசாவை அவாய்ட் பண்ணுகிறான். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு மனம் அடிவு தான் முதல்ல வரும். அல்லேலூயா. மனம் அடிவை உண்டாக்கக்கூடிய காரியம் தான் முதல்ல வரும். இப்ப இதுக்கு எலிசாவுக்கு என்ன மடி உண்டாக்குறதுக்கு வார்த்தை வருது? இந்த மனம் மடிவை உண்டாக்கத்தான் எலிசாவை பார்த்து, நீங்க இருப்பா, நீ அவன் டைம் முடிஞ்சிருச்சு, நான் ஏசப்பாட்ட போறேன், உன் வேலை முடிஞ்சிருச்சு, என் கூட இவங்க இருந்தியா, அதோட உன் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நான் போற இடத்துக்கெல்லாம் உன்னை என்ன செய்ய முடியாது, கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தியமா இல்ல இந்த எலிசாவை டெஸ்ட் பண்றாரான்னு நமக்கு என்ன செய்யல தெரியல. ஆமென். இவன் இந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. என் ஊழியத்தை இவன் திரும்ப செய்யும் பொழுது என்ன மாதிரி செய்வான்? இவன் சோம்பேறியா படுத்துக்கிடுவாரா இல்ல உற்சாகமா செய்வாரா? நான் மனமொழி வாக்கும் போது இவன் சோர்ந்து போய் விடுகிறானா? இப்படிங்கிற கோணத்துல எலியா அப்படி நடந்து கொண்டாரான்னு கர்த்தருக்கு தான். இப்ப இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த காரியம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? 2:3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்ப பெத்தேலுக்கு வந்து இறங்கிட்டாங்க. பெத்தேலுக்கு வந்து இறங்கின உடனே பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள் பாருங்க. எலிசாவிடத்தில் வந்து எலியா கிட்ட போகல. எங்க நல்லபடி எங்க போயிருக்கணும்? எலியா, ஐயாவே போறீங்களே, என்ன கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஏதாவது ஒரு கிருபையை கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டிருக்கலாம். இவங்க டைரக்டா யாருக்கிட்ட வராங்க பாருங்க. எலிசாவிடத்தில் வந்து வாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. ஆமென். பாருங்களா, எலியா மட்டும் அவர் அவாய்ட் பண்ணல. அந்த பெத்தேலுக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்தார்களா பாருங்களா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். எலியாவால உருவாக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல தீர்க்கதரிசிகளுடைய கூட இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? எலிசாவிடத்துல வந்து, எலிசாவே, உனக்கு தலையா இருந்தாரு, உனக்கு தகப்பனா இருந்தாரு, உனக்கு எல்லாமே சொல்லி சொன்னாரு, அவரை நம்பி உன் அப்பா அம்மா விட்டு நீ வந்தையே,
இப்ப ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், அது உனக்கு தெரியுமா என்று கேட்ட உடனே இவன் அவங்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணல, ஒரே வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அபிஷேகம் வேணும்னா அங்கிருந்து இங்கிருந்து வர வாசையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அல்லேலூயா. இப்படிதான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட நெருங்காதமா பிரச்சனை வந்துரும். அதை யாரும் கேட்காதீங்க. ரொம்ப சபன்னு போகாதமா, ஆனா ரொம்ப குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். இப்படி எல்லாம் உங்க அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு உங்க குடும்பமே, உங்க சொந்த பந்தமே உங்களை மறுபடி வாக்க, உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறவர்களாக உங்களை துன்புறுத்த வருவார்கள். அவர்களை பார்த்து எலிசா சொன்னது போல நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும் ஐயா, ஆண்டவரை பார்த்து நீ சும்மா இரு, அவர் இன்னைக்கு போக போறது எனக்கு தெரியும், அதனாலதான் அவர் விடாம நான் தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படி வருவீங்கன்னு தெரியும், உள்ள பூண்டு கெடுப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் என் தகப்பனோடு கூட போயிட்டே இருக்கிறேன். அவர் போய்வான்னு தெரியும், ஆனா அவர் போனதுக்கு பிறகு அபிஷேகம் என்ன தவிர வேற யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக பிரயாணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் எனக்கு போறேன்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. இப்போ பெத்தேலுக்காக வந்து எகிப்துக்கு வந்துட்டாங்க. எங்க எரிகோக்கு வந்த 2:5 வாசிங்க. இப்ப அங்க இருந்து இங்க வந்த உடனே இங்க இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிற? எரிகோவில் இருந்த புத்திர அப்பவும் யாரிடத்துல வரல, ஏரியாவிடத்துல. ஐயா, எல்லாரும் வெளியே போறவங்க தான் வழி அனுப்புவாங்க. ஆமாம். இங்க என்ன பண்றாங்க? கூட வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே டார்ச்சர் பண்றாங்க. வாசிங்க. வந்து உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமான உன்னை விட்டு எரிச்சு கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? அதே கேள்விதான் வருது. தேவ பிள்ளையே, அபிஷேகத்தை நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தடையும் பிசாசு ஒரே வழிதான் கொண்டு வருவான். ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும்? ஜெயித்துதான் வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைய அதே வார்த்தையை சொல்லுகிறார், நான் உண்மை விடுகிறேன். அம்மே வாசிங்க திரும்ப 5வது வசனத்தை. எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எலிசா சாதாரணமும் பெறல. நல்லா கவனிக்கணும். ஏதோ சால்வை வந்து தூக்கி போட்டாரு, அப்படியே யோர்தான் அடித்தார், 2ஆ பிளந்தது. இதுக்கு முன்னாடி பயங்கர சகிப்புத்தன்மை அவர்கள் இருந்திருக்கிறது. அவள் அவமானத்தை தாங்கி இருக்கிறார், அவ்வளோ நிந்தையை தாங்கி இருக்கிறார். அவனுடைய நோக்கத்தை மட்டும் என்ன செய்யல? அவரு விடவே இல்லை. அந்த நோக்கத்தை யாருக்காகவும் என்ன செய்யல? காம்ப்ரமைஸே ஆகவே இல்லை. நம்ம இவங்களை பார்த்து சும்மா இருந்து சொல்றோமே, இவங்களை திட்டுறோமே, ரிட்டர்ன் வரும்போது இவங்களை தானே பார்க்கணும்னு யோசிக்கல. ஆனா அந்த இடத்துல வந்த பிறகு அவருக்குள்ள நோக்கம் எல்லாம் எங்க தகப்பனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கம் அவருக்குள்ள தெளிவாக இருந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படியே யோர்தான் இடத்துல வந்த பிறகும் அவர்கள் கிட்டத்தட்ட 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தூரத்துல நின்று என்ன நடக்கிறது? இந்த எலிசாவை நம்ம தள்ளி தள்ளி பார்த்தோம், கேட்கல. இந்த எரியாவோடு கூட இவரும் யோர்தானை கடந்து போறாரே என்று சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஒரு பக்கம் வேடிக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வேடிக்கை பார்க்கிறவர்களை இந்த எலிசா திரும்பி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. எப்போ ஆண்டவர்களோட சுழல் காத்துல எலியாவை எடுத்துக்கொள்ள போடுவான்னு தெரியாது. ஆனா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதை இவன் கண்டா மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே. ஆமா, இதை எப்ப கேட்டிருக்கலாம்? ஆமே, பெத்தேலுக்கு வரும்போது இருக்கலாம், ஏன்பா என்ன சொல்ல பண்ற கேட்டிருக்கலாம். ஆனா இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்தையும் தாண்டி ஆமென் எலியா அவன் 8வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி எலியா தன் சார்பை எடுத்து முறுக்கி தண்ணீர் அடித்தான். அதன் இரு பக்கமாய் பிரிந்தது.
அவர்கள் இருவரும் உணர்ந்த தலைவலியாய் அக்கறை போனார்கள். அக்கறைப்பட்ட பின்புதான் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்சிப்பாக வேண்டும் என்றார். அல்லேலூயா. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார்கள். ஆமென். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எலியா எடுத்துக்கொள்ளப்படப்பட்டார் என்று நமக்கு தெரியும். ஆமென். இதெல்லாம் 7வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இப்ப 2 பேருக்கும் என்ன நடக்க போகிறது? இந்த எலிசா திரும்ப வருவாரா? இந்த எலியாவுக்கு இந்த அபிஷேகத்தை பெறுவாரா? இதெல்லாம் சீக்கிரட். ஆனா எதுக்கு போறாருங்கிறது எலியாவுக்கு எலிசாவுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். ஆனா அந்த எலியா போகும் பொழுது இந்த சாயலை அடித்து முறுக்கி அடிக்கும் பொழுது 2ஆ பிளக்குது. இவர் யோர்தான கிராஸ் ஆகி போயிட்டாரு. திரும்ப இவன் வருவானா? வரமாட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதை பார்ப்பதற்கு தான் இந்த 50 பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? இப்போ உங்க வளர்ச்சியை இன்னைக்கு எத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க? எத்தனை பேர் போ போ எங்க போய் முடியுன்னு பாக்குறேன் எத்தனை பேர் சொல்றாங்க? சபன்னு ஓடுறியா? ஓடு, என்னதான் நீ பெற்றுக்கொண்டு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, நீ போறது கர்த்தரை நம்பி, நீங்க வர்றது யாரை நம்பி? இயேசுவை நம்பி. நீங்க திரும்பி வெறுமையா போக மாட்டீங்க. திரும்பி வெறுமையா அந்த நம்பிக்கை எலிசாவுக்குள்ள இருந்துச்சு. அந்த யோர்தானை கடந்து போயிட்டோமே, இந்த யோர்தான் நம்ம திரும்ப வரும்போது நம்ம இதை எப்படி கிராஸ் பண்ணி வருவோம்னு நம்ம யோசிக்கல. யோர்தானை கிராஸ் பண்ணி போனோம்னா மறுபடியும் யோர்தான் நதி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சது. திரும்ப எப்படி வருவேங்கிறதெல்லாம் யோசிக்கல. அவன் நோக்கம் முழுவதும் அபிஷேகத்து மேல இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்க நோக்கம் இப்ப என்ன இருக்கணும்? யோசிக்காது. எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளை எல்லாரும் உடைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். இந்த அபிஷேகம் உங்களை கட்டி எழுப்போம். உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் எல்லாரும் மலை கொடுப்பாங்க. இந்த மனுஷனுக்கு மதிப்பே இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்குள்ள இருக்கிற எதுக்குமே, டேலண்ட்டுக்கு எதுக்குமே இந்த உலகம் மரியாதை கொடுக்காது. பிசாசு கூட நம்மளை எதுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் அவன் பயப்படுவான். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் அவன் நடுங்குவான். அதனால இந்த அபிஷேகத்துக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை தான் நான் இங்க சொல்ல வருகிறேன். ஏதோ பெற்றுக்கொண்டோம் போனோம் ஆவி நிலைமை இப்படி போகக்கூடாது. ஏன் பரிசுத்தம் இல்லாத என்ன அப்பா என்னை இப்படி அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, தகுதி இல்லாத என்ன இப்படி நினைக்கிட்டாரு, இதுக்கு நான் பாத்திரன் இல்லையே என்று சொல்லி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆமே. இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல விரும்புகிறார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிறைய ஊழியர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த சபையில நிறைய பரிசுத்தவான்கள் வந்த சபையா இருக்கலாம். ஆனா நம்ம இந்த நாட்களில எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணியோம், அதெல்லாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் இப்ப எங்கன்னு பார்த்தா இல்லை. இருக்குதா இல்லையா? ஏன் அப்படின்னா அவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியர் செலவு பண்ணி மீட்டிங் வச்சோம். அந்த கிருபை அபிஷேகமும் நமக்குள்ள ஏன் இல்லாம போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆமே. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆமா. எல்லா டாக்கும் ஒரே டாக் அல்ல. சிலவா டாக் வந்து வெளியில வளர்றது, சில டாக் வந்து 5,000 50,000 கொடுத்து வாங்குறதுலாம் என்ன செய்வாங்க, வீட்டுல பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த டாக்குக்கு இன்னைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமே இல்லை, நம்ம வாழ்க்கையில உண்மை இல்லை, நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை நம்பி பரலோகத்தின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம அதுக்கு ரொம்ப கனத்தை கொடுக்கணும், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படி அதனாலதான் இந்த எலிசாவுடைய நோக்கம் என்ன, இவ்வளவு நாளும் அபிஷேகத்துல நான் வாழ்ந்துட்டேன், இவர் போயிட்டானா என்ன செய்வேன், இவ்வளவு நாளும் அபிஷேகத்தினால அற்புதத்தை பார்த்துட்டேன், இவர் போயிட்டாருக்கு நான் எப்படி எம்டியா இருக்கிறது, அப்படி எம்டியா இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிதான் என்ன செய்கிறாரு, இதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் சொல்லி ஓடுறாரு.
புரியுதா? அப்போ இந்த ரிசீவ் பண்ற ஓடுற இடத்துலதான் இவ்வளவு தடுமாற்றம், இவ்வளவு தடை, இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்த, இவ்வளவு பெரிய காரியம் நடப்பதற்கு காரணம் என்ன? இவன் அபிஷேகம் பெறக்கூடாது. இந்த அபிஷேகத்தை இந்த எலிசா பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு யாரு தீர்மானிச்சா? பிசாசு தீர்மானித்தான். பிசாசு தீர்மானித்துதான் இவ்வளவு தடையில இவர்கள் மூலம் ஏற்படுத்தினான். அவன் இந்த எலிசா என்ன செய்யலாம்? அந்த காரியத்தை எல்லாம் தகர்த்தெழுந்து அந்த தடைகளை உதறி போட்டுட்டு, என் நோக்கம் என் தகப்பனிடத்துல இருக்கிற ஆவியின் கனிகளை இரண்டாக நான் பெற்றுக்கொள்ளுவேன் சொல்லி ஓடினான். ஓடிக்கொண்டே போனான். எங்க போனாலும் அவாய்ட் பண்ணதெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லை. இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நம்ம முகம் மாறிடும். பாஸ்டர் கொஞ்சம் ஜெபிக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டா கொஞ்சம் முகம் மாறிடுது. கொஞ்சம் பாசமா ஜெபிக்கிறனா முகம் மாறிடுது. இங்க கூடவே இருந்து உதவி செய்தவன இந்த எலியா இங்க இருப்பான். ஒரு டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விடல. நோக்கம், நம்முடைய நோக்கம் என்ன? அவர் எப்படி இருந்து நடந்துகிட்டாலும் பரவாயில்ல, அவருக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள வரணும், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் என் தலைமையில் வந்து தங்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய எதையுமே நம்ம பெருசா என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கவும் கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சுழல் காட்டுல என்ன செய்தாச்சு? எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. வாசிங்க 11. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். முடிஞ்சிருச்சு ஸ்டோரி. அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று என்ன செய்தான்? புலம்பினான். அல்லேலூயா. இதை புலம்பின மாத்திரத்துல அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை என்ன செய்தான்? எத்தனை கேட்டாரா? வரங்களை கேட்டாரு. எத்தனையா கிடைச்சாரு? அப்பவே எனக்கு தெரியல. 2 கிடைக்கிறப்ப நமக்கு வந்துருச்சுன்னு தெரியல. 2 கிழித்து என்ன செய்தாரு? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாந்தை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சாந்தையை பிடித்து, எலியாவின் தேவன் எங்கே? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சப்ஜெக்ட். அது வரைக்கும் எலியா 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 தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரையுமானவரே சொல்லி ஓடினவன் எப்போ இந்த அபிஷேகம் இவனுக்குள்ள பெற்றுக் கொண்டானோ, எப்போ இந்த அபிஷேகம் இவனுக்குள்ள வந்ததோ, அதற்கு பிறகு எலியாவை கூப்பிடல, எலியாவின் தேவனை கூப்பிட ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம நோக்கம், எலிசாவினுடைய நோக்கம் என்ன? அந்த எலியாவின் தேவன் நமக்கு அவனுக்குள்ள வைத்திருந்தார் அந்த அபிஷேகம், அதை இவர் கூட தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தான். அதனால அவரை பின்தொடர்ந்தான். அவமானத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், பொருட்படுத்தாமல் ஓடினான். ஆனால் அந்த யோர்தானை கடந்து போய் அவன் சுழல் காற்றில எடுத்துக்கொள்ள போகிற வரைக்கும் எலியா எலியா என்று கத்தினான். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவன் எலியாவின் தேவன் என்று அவன் சொல்ல தொடங்கினான். என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில 3ஆவது செக்ஷன்ல வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை எப்ப பெறுறீங்களோ இந்த உலகத்தை நீங்க மறந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதுவுமே உங்க கூட வராது. இந்த அபிஷேகம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதைதான் எலிசா இந்த இடத்துல காண்பித்து காட்டுகிறார். ஆமென். அங்கே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான நேரத்துல அவன் பெற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எலியாவை மறந்தான். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான். அவன்
மக்களை மறுபடியும் யோர்தானை விட்டு இந்த பக்கத்துக்கு வந்த உடனே எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் வந்ததை அவர்கள் அறிந்து அந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 50 பேரும் என் ஆண்டவனே என்று சொல்லி எலிசாவுக்கு பின்னாக போக துணிந்தது எதற்கு தெரியுமா? எலியாவின் தேவன் எலிசாவுக்குள் வந்து விட்டார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது எலியா மூலம் செய்ததை எலிசா மூலமும் கர்த்தர் செய்வார் என்பது இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கண்டதினால் அவர்கள் அவனை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களை பின்னாடி துரத்துறவங்க எல்லாம் உங்களை பின்தொடருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.